ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு சூப்பரா இட்லி தோசைக்கு. ஆனா இதுக்கு என்ன சைட் டிஷ் செய்யறதுன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி, இப்படியே தான் நம்ம பொழப்பு ஓடிட்டு இருக்கு. என்னைய மாதிரி நிறைய பேர் கிச்சன்ல நின்று புலம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தா பாத்திரம், இந்த பக்கம் பார்த்தா மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து இன்னும் அடுக்கவே இல்லை. இப்படியே ஓடிட்டு இருக்கு. சரி, அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க, என்ன தான் இருக்குது, ஏதாவது மிச்சம் மீதி ஏதாவது இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வருவோம். வாங்க போகலாம். என்ன வராமா? ஃப்ரிட்ஜ் நிலைமையா பாருங்க. என்ன செய்யுது? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைன் இருக்கு. பயப்படாதீங்க, இது குடிக்கிற வைன் இல்லை. இது வந்து ரெட் வைன் அப்படின்ட்டு. இது வந்து ஃபேஸ்க்காக வாங்கினது. இது வந்து நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து பாண்டிச்சேரி போனப்போ வாங்கினோம். இது அப்போ யூஸ் பண்ணேன், இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. சரி, இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நான் கூட வைன் இருக்குன்னொடனே கொஞ்சம் என்னைய மாதிரி நீங்களும் பயந்துருப்பீங்க. நானுமே என்னன்னு தெரியல, தூக்கத்தில் பாட்டிலில் மாற்றி கீத்தி பார்த்துட்டுனான்னு தெரியல. சத்தியமாக இதை தவிர வேறு எதுவும் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே. பார்ப்போமா? இங்கே பாருங்கள், பால் மாவு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக பாலுக்கும் மாவுக்கும் யூஸ் ஆகுது நம்ம ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து ஃபேஸ்க்காக தான் நான் வாங்கியிருந்தேன். அதாவது நார்மலாக ஒரு பவுலில் வந்து அதோட ரேட்டும் கம்மி தான், 650 சம்திங் தான் வந்துச்சு. ஒரு நல்ல காட்டனில் டிப் பண்ணி அப்படியே ஃபேஸ் க்ளீன் மாதிரி பண்ணிக்கலாம். சரி, நானும் தேடி பார்த்துட்டேன் ஃப்ரிட்ஜில். இதை தவிர வேறு எதுவும் இல்லை நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கிட்டு வந்து, கருவேப்பிலையை பறிச்சிக்கிட்டு வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பராக ஒரு கருவேப்பிலை தொகையில் பண்ணிடலாமா? எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே போய் பண்ணுவோம். தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து வெளியில் வச்சுருவோம் கொஞ்சம் நேரம், அப்புறம் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நல்லா சூப்பரான சுவையான சுருக்குன்னு நச்சுன்னு ஒரு கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பசிக்க வேறு ஆரம்பிச்சிருச்சு, எப்போ அரைச்சி எப்போ சாப்பிட்றது? வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கருவேப்பிலையை வதக்கி ஒரு சூப்பரான கட்டியான ஒரு துவையல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம மஞ்சுமா வீட்டு சமையல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, சூப்பரான இன்றைக்கி கிச்சனில் ஃபஸ்ட்டு டைம் நான் நம்ம வீட்டில் வந்து சூப்பராக இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன். சரி வாங்க, நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா, என்னடா ஒரே பச்சை பசேல்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சூப்பரான சுவையான சுருக்குன்னு ஒரு கருவேப்பிலை தொகையில் தான் அரைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபைனல் இது தான். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி, கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 4 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 5 வரமிளகாய் மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து நல்லா நம்ம கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஈரமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது காய வச்சு தான் பொடி பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி இப்போ நம்ம தொகையில் தான் செய்ய போகிறோம். பொடியாக இருந்தால் தான் நம்ம வந்து காய வச்சு நம்ம பொடி அரைப்போம். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன், இரும்பு கடாய் வச்சுக்கிட்டு நீங்கள் சட்டி, மண் சட்டி இல்லை நான்ஸ்டிக் எதில்னாலுமே செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் மாதிரி ஆயில் போட்டுக்கலாம், நம்ம சமையல் ஆயில் போட்டுக்கிட்டு இப்போது தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். அதாவது 2 வகையான பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, கடலைப்பருப்பு அண்டு உளுத்தம் பருப்பு, கருப்பு உளுந்து. இது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம வந்து கொஞ்சம் போட்டுட்டு, அதாவது ரொம்ப தீய வைக்கக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1 பை 1 நம்ம வந்து சூப்பராக வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது வந்து புளி,
காஞ்ச மிளகாய், பூண்டு இது 3. அதாவது இந்த துவையலுக்கு எப்போவுமே துவையல் அப்படின்னாலுமே அதில் உப்பு புளி காரம் இருந்தால் தாங்க அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கிறோம், பூண்டு எடுத்துக்கிறோம், கட்டி பெருங்காயம், புளி இதிலே போட்டு நம்ம நல்லா சூடு காட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது நல்லா வறுபடுற மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சுவை கூடுதலாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் நம்ம வந்து அந்த பொன்னிறம் வர அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய், பூண்டு, புளி, பருப்பு, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து இது வரைக்கும் நம்ம போட்டு நல்லா எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது கூடவே இந்த புளியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த சூட்டில் வரும்போது அது கொஞ்சம் அப்படியே இலகனா மாதிரி ஆகிடும். அரைக்கும் போது அது வந்து நல்லா அரைஞ்சி நமக்கு நல்லா வந்துடும். ஸோ அடுத்தது நம்ம வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை நல்ல வாசம்ங்க. கழுவும் போதே இதை நம்ம தண்ணியில் அலசும் போதே இந்த கருவேப்பிலை அவ்வளோ மனம். இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் குழம்புலெல்லாம் போடும்போது அவங்க எடுத்து எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பொடி வகைகளாகவோ இல்லை துவையலாவோ செஞ்சு அவங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு ஊட்டலாம். இல்லை இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக இட்லி எல்லாம் சுட்டுட்டு இந்த கருவேப்பிலை தொகையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ உடம்புக்கு நம்மளோட உடலுக்கும் அவ்வளோ ஆரோக்கியம் இந்த கருவேப்பிலை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு முடி கொட்டுது. அதுக்கு கண்ட எண்ணெயெல்லாம் வாங்கி தடவுறதுக்கு பதிலாக உடல் ஆரோக்கியமாக இந்த மாதிரி நம்ம ஏதாவது சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடலுக்கு ரொம்ப 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 ஆரோக்கியம். இப்போ பாருங்கள் இந்த கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம அப்படியே வந்து சூடு காட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது இந்த கருவேப்பிலையும் ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்டெல்லாம் ஆக வேண்டாம். இந்த எண்ணெயில் அந்த சூட்டில் இந்த கருவேப்பிலை வந்து கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதாவது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு. அதாவது கல் உப்பு கடாயில் அப்போ வதங்கும் போது போடக்கூடாது, அரைக்கும் போது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட கலர் மாறாது. ஸோ இதுதான் ஒரு சின்ன டிப்ஸு. ஸோ இதே மாதிரி பாருங்கள், நம்ம கல் உப்பை வந்து இப்போ போட்டு நல்லா அரைச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அரைச்ச உடனே அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். நல்லா அந்த கெட்டி பதத்தில் எப்படி வந்திருக்கு பாருங்கள் துவையல். சூப்பராக இருக்குங்க. உப்பு புளி காரம் எல்லாமே நான் வச்ச அளவுகளில் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. என்னங்க இது ஒரு தண்ணி சாதம், அதாவது கஞ்சி, பழைய சாதம், ஒரு சாம்பார், ஒரு ரசம் சொல்லுங்களேன். இதை தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தம்னா அமிர்தம். அடடா அப்படி ஒரு அமிர்தம்ங்க. துவையல்லையே நம்ம நிறைய வகையான துவையல் பார்த்துருப்போம். இதில் இந்த கருவேப்பிலை புளி போட்ட துவையலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அடிப்பொலி அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃபைனல் இப்படி தாங்க வந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்துட்டோம், செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு பிசுன்னு மல்லிகைப்பூ இட்லியும் அதுக்கு நம்ம இப்போ அரைச்ச அருமையான கருவேப்பிலை துவையிலும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. ஆல்ரெடி ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இது அடுத்த ரவுண்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ.